செஞ்சது பாத்தீங்கன்னா உலகத்திலேயே 2வது பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு ட்ரைனிங் மேனேஜரா. எவ்வளவு சம்பளத்தை ஜாயின் பண்ணீங்க? எனக்கு அங்க 25 வயசுல 24 25 வயசுல என்னுடைய சம்பளம் 1 லட்சம் ரூபாய். அனாயிண்டிங்கோட ஒர்க்குக்கு போகும்போது சரி பக்கத்துல இருக்கிறவங்க பேய் பிடிச்சவங்க இந்த ஆட ஆரம்பிப்பாங்க. ஓ அப்படியா? ஆமா. அப்ப நீங்க ஆச்சரியம் பார்த்திருப்பாங்களா எல்லாருமே? அப்படியே ரொம்ப ஆச்சரியம். எனக்கே அது ஆச்சரியமா தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி ஆட நீங்க அதுக்கு ப்ரேயர் பண்ணுவீங்களா இல்ல நீங்க உட்கார்ந்து ப்ரேயர்லாம் பண்ண மாட்டேன். நம்ம மேல இருக்கிற அனாயிண்டிங் போய் கிரியேட் செய்ய இதுல 10 பேர் தான் உட்கார முடியாது. ஓகே ஓகே. அதனால மரத்தடியில சப்போட்டா மரம் அங்க அந்த ஃபார்ம்ல ஃபுல்லா மரங்கள் தான் நாங்க நடத்திட்டு இருந்தோம். சரி சரி. சப்போட்டா மரத்தடியில 6 மாசம் மரத்தடியில தான் பண்ணோம். அது அந்த நேரத்துல கர்த்தர் கொடுத்த ஒரு தைரியம். சரி. நான் எப்பவுமே மாசம் கடைசியில என்னுடைய கிரெடிட் கார்டை நான் அதிகமா நம்புவேன். அப்ப நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்த உடனே நான் செய்த முதல் காரியம், சரி இனி இந்த கிரெடிட் கார்டை நான் நம்ப மாட்டேன். கிரெடிட் கார்டு எடுத்து கட் பண்ணிட்டேன். ஆமா ஆமா. ஃபுல் டைம் வந்த உடனே இனி நான் பட்டினியா இருந்தாலும் சரி, இனி நான் இந்த கிரெடிட் கார்டை நம்ப மாட்டேன். எனக்கு பரத்துல இருந்து என்னுடைய ஒத்தாசை வரணும்னு சொல்லி கிரெடிட் கார்டை கட் பண்ணி என் பர்ஸ்ல அதை ஞாபகார்த்தமா வச்சுக்கிறேன். மூன்று மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டேன். திரும்பி காலையில அதிகாலையில 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து திரும்ப 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன். அப்படி ஜெபிக்க 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 இப்ப ஆண்டவர் என்னோடு கூட சொப்பனத்துல இடைப்படுகிறார். சரி. ரொம்ப இனிமையான நாட்கள் அதெல்லாம். ஓகே. அப்ப நான் ஜெபம் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த சொப்பனத்துல? ஆமா, அதுதான் முதல் முறையா கர்த்தர் வந்து எனக்கு ஒரு சொப்பனத்துல தோன்றி அவருடைய 2வது வருகையை குறிச்சு எனக்கு ஒரு காரியத்தை காட்டினார். ஓகே ஓகே. அப்போ வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்துட்டேன். ஒரு வெளிச்சம் என்னுடைய அறையில பிரகாசிக்கிறது. ஒரு மூலையில ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சத்துக்குள்ள இருந்து ஒரு குரல், கனத்த குரல், மகனே எழுந்துருன்னு சொல்லி ஒரு குரல். அப்போ நான் எழுந்து அப்படி முட்டி போட்டு அப்படி திரும்புறேன். சரி. அந்த வெளிச்சத்தின் நோக்கி நான் திரும்புறேன், முழங்கால் படியிட்டு. அப்ப இந்த குரல் என்கிட்ட சொல்லுது, நான் உன்னை அநேக இடங்களுக்கு கொண்டு போய் நான் பயன்படுத்த போறேன். உன்னை என்னுடைய மகனா நான் தெரிந்து கொண்டேன், ஊழிய நான் தெரிந்து கொண்டேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே என் அறையில ஒரு பிசாசு நடந்து வருது. அதே நீங்க உணர்றீங்க? அதே நான் பாக்குறேன். ஒளியையும் பாக்குறேன், பிசாசையும் பாக்குறேன். சரி. அப்ப அந்த ஒளியில இருக்கிற அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அந்த பிசாசின் தலை மேல உன் கையை வை. உனக்கு நான் பிசாசுகள் மேல ஆதிக்கத்தை தரேன், அதிகாரத்தை தரேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் போய் அந்த பிசாசின் மேல கைய வைக்கிறேன். கைய வச்ச உடனே அது பயங்கரமா அள்ளறி அடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு பிச்சுக்கிட்டு ஓடுது வெளியே. அப்ப திடீர்னு அந்த குரல் சொல்லுது, இப்போ உன் வீட்டை விட்டு நீ வெளியே போ. வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே எல்லாமே என்ன சுற்றில இருக்கிற எல்லாம் வீடெல்லாம் மறைஞ்சு போய் ஃபுல்லா இருட்டு, கம்ப்ளீட் டார்க். பூமியில நான் ஒருத்தன் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். எவ்ரிதிங் பிகேம் டார்க். சரி. அப்ப நான் நிக்கும் போது பூமியில பயங்கர நிலநடுக்கம். பூமி அப்படியே ஆடுது. நான் நிக்க முடியாது, அப்படியே தள்ளாடி தள்ளாடி எங்கேயாவது நிக்க முடியுமான்னு பார்த்து நிற்கும் போது ஒரு குரல் சொல்லுது காதல், இப்ப வானத்தை அண்ணாந்து பார். அப்ப வானத்தை அண்ணாந்து பார்க்கும் போது வானத்துல உள்ள நட்சத்திரங்கள்லாம் அப்படியே கீழே விழுது. நட்சத்திரம்லாம் அப்படியே மழை போல கீழே கொட்டுது எல்லாம். சரி சரி. நான் பார்க்க, ஐயோ வானத்தின் நட்சத்திரம் எல்லாம் கீழ் நோக்கி கொட்டுதே அப்படி. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா வானம் ஃபுல்லா நெருப்பால எழுதப்பட்ட வார்த்தைகள். இதோ உன் ராஜா வருகிறார், உன் இயேசு வருகிறார், உன் மேய்ப்பர் வருகிறார். இந்த மாதிரி வானம் ஃபுல்லா அக்கினியினால் எழுதப்பட்ட அக்கினி வார்த்தைகள். அந்த வார்த்தையை படிக்கிறீங்க? நான் அப்படியே எல்லாம் பாக்குறேன், எல்லாம் வருகையை குறிச்சதான வார்த்தைகள். ஒவ்வொரு வசனமும் வருகையை குறிச்சதான வார்த்தைகள் தான். வானம் ஃபுல்லா அக்கினி வார்த்தைகள் தோன்றுது. அப்போ உடனே நான் எழுந்துகிட்டேன். எழுந்த உடனே எனக்கு தெரியும் இது கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அதுக்கு பிறகு மறுநாள் நான் மேத்யூ எடுத்து நான் வாசிக்கும் போது அதுல 23-24 ஆண்டவர் கடைசி கால அடையாளங்கள், அவர் வருகையை குறித்ததான அடையாளங்களை குறித்து பேசும்போது என்னென்ன நடக்கும்? பூமி அதிர்ச்சி ஏற்படும், வானத்தில் உள்ள சத்துவங்கள்லாம் அசைக்கப்படும், நட்சத்திரங்கள் கீழே விழும். இதெல்லாம் அறிகுறி
உன் ராஜா வருகிறார். இயேசு வருவதற்கு இதெல்லாம் அறிகுறி. அதுக்கு முன்னாடியான அந்த வசனங்கள் படிச்சதில்ல. அப்போ அந்த சொப்பனத்தை காட்டின பிறகு நான் மறுநாள் வாசிக்கும் போது எனக்கு அப்படியே கனெக்ட் ஆச்சு. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துறார். நமக்கு விடுதலை ஊழியத்தை கத்த தரார். தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 6 hours prayer. பட் நீங்க இது காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்லயே உங்களுக்கு இந்த இது ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் பாக்குறவங்க ஆச்சரியப்பட்டிருப்பாங்களே நீங்க 6 நிறைய இருந்துச்சா? நிறைய. அதாவது 6 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நான் காலேஜுக்கு போகும்போது சரி என் மேல லிட்டரலா பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்து இருக்கிறதையே நான் உணர்வேன். சரி. அப்படியே வல்லம பிரசன்ன என்ன சூழ்ந்துகிட்டே இருக்கும். சரி. என்னால முடியாது சில நேரங்கள் அந்த அனாயிண்டிங் கிளாஸ் ரூம்ல வந்து என்னால முடியாது. ஏன்னா 6 hours prayer சும்மா கிடையாது. அந்த ஒரு பிரசன்ஸையே மேல கேரி பண்ணிக்கிட்டு போறாம. சரி. அப்ப நான் யாருக்கெல்லாம் அந்த பிரசன்ஸ்ல நின்று யாருக்கெல்லாம் ஆண்டவரை பத்தி நான் சொன்னேனோ எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. என் பெஞ்சில் இருக்கிற 3-4 வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுக்கு தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து எல்லாமே வீட்டுக்கு தெரியாதே பேப்டிசம் எடுத்தாங்க. எப்படி நீங்க பிரேயர் பண்ணிட்டு கிளாஸ் ரூம் போவீங்க, அவங்க ஏதோ பிரசன்ஸ் ஆவாங்களா, அது உணர்வாங்களா, எப்படி நீங்க பேச ஆரம்பிப்பீங்க? நான் பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க லிசன் பண்ணுவாங்க. சில பேர் அழ ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த பிரசன்ஸ்ல காலேஜ் ரொம்ப ஜாலியான டாபிக் பேசுறது, நீங்களும் அப்படிதான் இருந்திருப்பீங்க. என் வாழ்க்கையில இருக்கிற மாற்றத்தை நிறைய பேர் கிளாஸ்ல பாத்துட்டாங்க. இவருடைய ஃபர்ஸ்ட் இயர்ல பாதி வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது, இன்டர்வலுக்கு பிறகு வாழ்க்கை வேற மாதிரி. இல்ல நீங்க அப்படி பேச ஆரம்பிக்கும் போது சில பேர் காமெடி எதுவும் பண்ணிருப்பாங்க. இருந்தாங்க நிறைய பேர் கேலி அடிச்சாங்க, இவன் ஏமாத்துறான்னு சொன்னாங்க. இவன் சில பேர் வந்து இவன் கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்றான்னு சொன்னாங்க. இவன் சும்மா நடிக்கிறான், இவன் முன்னாடி எப்படி இருந்தா நமக்கு தெரியாதா, இப்போ வந்து இயேசு இயேசுன்னு சொல்றாங்க. அப்படி கிரிட்டிசைசம்லாம் நிறைய இருந்து லிசனிங் பண்ணவங்களும் இருந்தாங்க. நிறைய பேர் லிசன். நான் காலேஜ்ல சுவிசேஷன் சொன்ன சிலர் இப்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். சிலர் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சமீபத்துல தேடி வந்து சொன்னாரு. சொன்னாரு, நீ காலேஜ்ல இயேசுவை பத்தி சொல்லும் போதெல்லாம் நான் அவனை எவ்வளவு விமர்சிச்சிருக்கிறானா, இப்பதான் நானு ஆண்டவர் பிள்ளையா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொல்லி சில பேர். நீங்க அப்போ பேசும்போது அன்னைக்கும் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. நிறைய வாலிபர்கள் மேல எனக்கு ஒரு பெரிய தாகம். அந்த பிரசன்ஸை உணர்ந்தாங்களா? நீங்களே சொன்னீங்க அந்த பிரசன்ஸ். கண்டிப்பா அந்த பிரசன்ஸை உணர்ந்தாங்க. அந்த பிரசன்ஸை நிறைய பேர் உணர்ந்தாங்க, தொடப்பட்டாங்க, அழுவாங்க. ட்ரெயின்ல சில பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லும் போது அவங்க உடனே கண்ணீர் விடுவாங்க. எனக்கு ஒன்னும் ஒழுங்கா சொல்ல கூட தெரியாது, ஒழுங்கா வார்த்தை எடுத்து சத்தியத்தை சொல்ல கூட பேசுவீங்க. எனக்கு நேரிட்ட அந்த ரட்சிப்பின் சாட்சியை தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச 2-3 வசனங்களை சொல்ல ஆரம்பிச்ச உடனே என் மேல இருக்கிற அந்த பிரேயர் அனாயிண்டிங் அது அவங்கள தொடும். அந்த அபிஷேகம் அவங்கள டச் பண்ணும். அப்ப உடனே அழ ஆரம்பிப்பாங்க. சின்ன பையனா இருந்தாலும் சில பேர் பெரியவங்க கவுன்சிலிங் எல்லாம் கேட்பாங்க, தம்பி இது என் வாழ்க்கையில எப்படி இருக்குது, இது என்ன செய்யணும், அந்த மாதிரி கர்த்தர் அழகா நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த காலேஜ் 3 year 3rd year முடிச்சதுக்கு அப்புறம் சரி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு கெரியர் கொடுங்க. அப்ப ஆண்டவர் என்ன ஒரு கால் சென்டர்ல எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சது. சரி. அங்க ஒரு 4 years ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு 5.5 years நான் ஒர்க் பண்ணேன். மொத்தம் 9 years. மொத்தம் 9.5 years வந்து நான் சரி ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதுல growth இருந்ததா? நல்ல growth. நான் படிச்சது வந்து ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் தான். சரி. ஆனா நான் வேலை செஞ்சது பாத்தீங்கன்னா உலகத்திலேயே 2வது பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு ட்ரைனிங் மேனேஜரா. எவ்வளவு சம்பளத்தை ஜாயின் பண்ணீங்க? எனக்கு அங்க 25 வயசுல 24-25 வயசுல என்னுடைய சம்பளம் 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம்? ஆமா. ஓகே ஓகே ஓகே. நீங்க சொல்றது 2011. ஆண்டவர் அந்த அளவுக்கு ஷார்ட் பீரியட்ல உயர்த்தி சம்பளம். அந்த உயர்வெல்லாம் கர்த்தர் ஒருவருக்கு தான். சரி சரி. நம்ம என்னுடைய அறிவுனால என்னுடைய தாளந்துனாலும் சொல்றது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நான் படிச்சது ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட். அந்த டைம்ல 1 லட்சம்ங்கற பெரிய அமௌண்ட் தான். பெரிய அமௌண்ட். அதான் நான் சொல்றேனே, அவர் பைபிள் வசனம் சொல்லுது, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடு அமரச் செய்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க.
அதாவது நமக்கு தகுதி இல்லாத இடத்துக்கு நம்மளை கொண்டு போறவர் கர்த்தர் மட்டும்தான். ஓகே. நான் இப்ப கூட நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றது அதுதான். நீ உன் படிப்பு, உன் திறமை, உன் ஞானம் இதை நம்பி நீ போனீன்னா நீ ஏமாற்றப்படுவ. நீ படிப்பு 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 வேலை வேலைன்னு ஓடுற வரைக்கும் உனக்கு ஏமாற்றம். ஆனா இயேசு இயேசு இயேசுன்னு ஓடு, கர்த்தர் கண்டிப்பா உன்னை ஆசீர்வதிப்பான். நீ நினைத்து பார்க்காத இடத்துக்கு உன்னை கர்த்தர் கொண்டு போவார். அதுதான் கர்த்தர். சோ அந்த அளவுக்கு கடவுள் உங்களை உயர்த்துறாரு. அந்த அளவுக்கு கர்த்தரை உயர்த்தி அந்த கம்பெனில 5.5 years ஒர்க் பண்ணீங்க. நீங்க இந்த 9 yearsல நான் ஒர்க் பண்ண 9 yearsல எப்படி இருந்தது உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்? எப்படி growth ஆச்சு? ரொம்ப அது பேலன்ஸ்டா நான் பார்த்துக்கொண்டேன். நான் அந்த ஒர்க் பண்ண 9 yearsமே எனக்கு நான் ஒரே ஒரு தீர்மானம், ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட ஒரு விஷயம், நான் ஏன் ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் போல, ஏன் அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில போல. அப்படி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில போனா இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபாரின்ல இருக்கிறாங்க, குரூஸ்ல இருக்கிறாங்க. ஒரு ஒருத்தருடைய சேலரி பாத்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி உயர்ந்த இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் நான் அந்த ஃபீல்ட சூஸ் பண்ணாததுக்கு காரணம், சாட்டர்டே சண்டே லீவ் கிடையாது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வீக்கெண்ட்ஸ்ல தான் பிசினஸ். எனக்கு சாட்டர்டே சண்டே லீவ் கிடைக்காதுன்றதுனால என்னால சபைக்கு போக முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அதனால அந்த இண்டஸ்ட்ரியை விட்டு நான் வெளியேற வேண்டியதா இருந்தது. சண்டே நான் ஊழியம் செய்யணும். சண்டே எனக்கு ஆராதனை, சபை முக்கியம், எனக்கு ஜெபம் முக்கியம். அதனால சாட்டர்டே சண்டே நான் கர்த்தரோடு கூட இருக்கணும், இருந்தே ஆகணும்ன்ற ஒரு தீர்மானம் எடுத்து சாட்டர்டே சண்டே நான் நல்லா உபவாசித்து தான் ஜெபம் பண்ணேன். சரி, 2 நாளுமே சாட்டர்டே சண்டே ஆச்சு. வந்ததுனால எனக்கு சந்தோஷம். எனக்கு வீக்கெண்ட் வந்தாலே பண்டிகை மாதிரி தான். என் வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணனா காலையில 9 மணிக்கு நான் உள்ள போய் சாட்டர்டே மார்னிங் கதவை லாக் பண்ணனா நான் சண்டே ஈவினிங் வெளியே வருவேன். இதுக்கு நடுவுல சண்டே மட்டும் சபைக்கு போயிட்டு வந்துட்டு திரும்பி பிரேயர்ஸ் பண்ணி மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சீங்களா அந்த டைம்? ஆமா, இதுக்கு நடுவுல எனக்கு மினிஸ்ட்ரின்னு பெருசா எனக்கு ஒண்ணுமே கிடையாது. பட் பிரேயர் 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 பர்சனல் பிரேயர் தான். ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர், பைபிள் ரீடிங், இது 3 தான் என்னுடைய உலகமாவே இருந்தது. ஃபாஸ்டிங், பிரேயிங், பைபிள் ரீடிங், இது 3 தான் என்னுடைய, இப்ப கூட அது 3 தான் என்னுடைய உலகம். சோ அது பண்ணிட்டே நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல என்ன செஞ்சுக்கிட்டே நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வேலை மேலேயும் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்யறாரு. சரி, இப்ப ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணிட்டு நல்லா அந்த அனாயிண்டிங்கோட ஒர்க்குக்கு போகும்போது சரி பக்கத்துல இருக்கிறவங்க பேய் பிடிச்சவங்க இந்த ஆட ஆரம்பிப்பாங்க. ஓ அப்படியா? ஆமா. அப்ப நீங்க ஆச்சரியம் பார்த்திருப்பாங்களா எல்லாருமே? அப்படி ரொம்ப ஆச்சரியம், எனக்கே அது ஆச்சரியமா தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி ஆட நீங்க அதுக்கு பிரேயர் பண்ணுவீங்களா? இல்ல நீங்க உட்கார்ந்து பிரேயர்லாம் பண்ண மாட்டேன். நம்ம மேல இருக்கிற அனாயிண்டிங் போய் கிரியேட் செய்ய ஆரம்பிச்சிடும். நீ உட்கார்ந்தோடனே நம்ம போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்தாலே போதும், அந்த இடத்துல பிசாசுகள் இருக்க முடியாது. இல்ல உங்க கூட வேலை பார்க்கறவங்க பக்கத்துல ஆட ஆரம்பிச்சிருவாங்கன்றாங்களா? ஆமா, பிசாசு இருக்கிறவங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அது பாக்குறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். பாக்குறவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. திடீர்னு எழுந்து ஓடு கத்துவாங்க, அப்படி சுத்துவாங்க. இப்ப சபையில டெலிவரன்ஸ் நடக்கும் போது எப்படி அவங்க மேனிஃபெஸ்ட் ஆகுறாங்க, அந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி ஈவில் ஸ்பிரிட். இது எப்ப நடக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு? இந்த மாதிரி இது 2006ல இருந்தே நடக்க ஆரம்பிச்சு. 2006-7ல இருந்தே நடக்க ஆரம்பிச்சு. வேலைக்கு போனதுல இருந்தே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அநேக பேர் தொடப்பட்டாங்க. சில பேருக்கு வேலை மேல தனியா கூட்டிக்கிட்டு போய் கையை வச்சு ஜெபிக்கும் போது பொத்துன்னு விழுந்துருவாங்க. இன்டர்வல் பீரியட்ல, லஞ்ச் பீரியட்ல. பட் நிறைய பேர் அது மாதிரி தொடப்பட்டாங்க. அது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஆமா, நிறைய மேனேஜர்ஸ் தொடப்பட்டு இருக்கிறாங்க. என்னுடைய மேனேஜர்ஸ்லாம் நிறைய பேர் ஆண்டவரால தொடப்பட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. நீ ஒரு முறை என் வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு போ. அப்ப அவங்க வீட்டுக்கு போய் ஜெபிக்கும் போது அவங்க பிரச்சனைகள் எல்லாம் மாறும். சரி, சில நேரங்கள் தீர்க்க தரிசனமா ஆண்டவர் அவங்க கிட்ட பேச வைப்பார். அவங்க வாழ்க்கையின் பிரச்சனை, குடும்பத்தின் பிரச்சனை அப்படி பேசும்போது நிறைய மேனேஜர்ஸ் தொடப்படுவாங்க, எம்ப்ளாயிஸ் தொடப்படுவாங்க. நிறைய பேர் அப்படி நான் சபைக்கு கொண்டு போயிருக்கிறேன், கூட்டங்கள் ஊழியத்துக்கு கொண்டு போயிருக்கிறேன். நிறைய பேர் அப்படி ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த லைன்ல. ஆமா ஆமா. அந்த மாதிரி நிறைய கர்த்தர் ஒர்க் டைம்ல பயன்படுத்தினார். அப்புறம் ஒர்க் டைம்லயே அவங்க ஒரு ஃபெலோஷிப் எல்லாம் வச்சு நடத்த, பிரேக் டைம்ல எல்லாம் அவங்களை கூட்டி கொண்டு போய் அவங்களுக்கு நல்ல கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல, அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அந்த மீட்டிங்ல அப்போ போய் வெளியே சாட்சி எல்லாம் கொடுப்பீங்களா? பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, இல்ல அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் டைம் இருக்கும் போதெல்லாம் பகுதி நேரமா நான் வெளியே போய் எவாஞ்சலிசம் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே. ஆமா, எவாஞ்சலிசம் பண்ணிக்கிட்டு தான் நான் சபை ஊழியம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எவாஞ்சலிஸ்ட் தான். ஓகே. எல்லாம் கிராம பார்த்துட்டு நீங்க மினிஸ்ட்ரி. ஆமா, எவ்ரி வீக்கெண்ட் அதுக்கப்புறம் நாங்க ஊழியம் தான். சரி சரி. ஜெபம், பைபிள் ரீடிங், உபவாசம், ஊழியம்.
அதுக்கு நிறைய கிராமங்கள், பல கிராமங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2000 கிராமங்கள் சரி போய் அந்த இடத்துல வந்து அந்த சபையிலேயே தங்கி அந்த இடத்துல பிரேயர் வாக் பண்ணி செருப்பு இல்லாத நடப்போம். ஆமா, செருப்பு இல்லாத அந்த வெயில்ல நடந்து அந்த சபையில வந்து விடுதலை ஊழியெல்லாம் செய்து கொடுத்து அபிஷேக ஆராதனை எல்லாம் நடத்தி கொடுத்து இந்த சபையை திடப்படுத்திட்டு வரும். ஒரு டீமா போய் இதை செய்து கொண்டு அப்போ ஒரு ஒர்க் பண்ற வரைக்கும் நான் அப்படிதான் போயிட்டு இருந்தது. நிறைய இடங்கள் அந்த நீங்க மினிஸ்ட்ரிக்கு போகும்போது இந்த மாதிரி டெலிவரன்ஸ் அப்படியே நடந்துட்டே இருந்ததா? மினிஸ்ட்ரி போகும்போது ஆமா, முதல் என்ன வந்து 2008 வந்தவாசி என்கிற ஒரு இடத்துலதான் சரி எனக்கு மினிஸ்ட்ரிக்கான அந்த டோர், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கான டோர் ஓப்பன் ஆகும். அங்கதான் உங்களுக்கு ஓப்பன் ஆனது. அங்கதான் நான் முதல் முறையா நான் விட்னஸ் பண்ணது. சரி சரி. அப்ப எனக்கு ரொம்ப ஆராதனை செய்யலாம் ரொம்ப தெரியாது. சரி. அப்ப அந்த 2008 அந்த ஒரு கிராம சபையில ஒரு 150 பேர் 200 பேர் இருப்பாங்க அப்பவே அந்த சபையில. கூரை தான் அது. அப்போ அந்த சபையில எனக்கு பாடல் பாட ஆராதனை செய்ய ஒரு வாய்ப்பு. அப்போ மைக்க எடுத்து கர்த்தர் கரம் ஏன் மேலங்க, கடுகளமும் பயம் இல்லைங்கன்னு அந்த பாட்டை பாடி ஒரு பாதி பாட்டுக்குள்ள தேவனுடைய பிரசனம் அந்த சபை ஃபுல்லா இறங்கி ஒரு மாஸ் டெலிவரன்ஸ், ஒரு 30-40 பெண்கள் பிசாசாடி அப்படியே எல்லாம் முன்னாடி வராங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க? நானே முதல் முறை அப்படி மாஸ் டெலிவரன்ஸ் என் கூட்டத்துல நடக்குது. ஜனெல்லாம் முன்னாடி வந்து எல்லாம் உருண்டு புரண்டு, சிலது பாம்பு போல நெழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. சிலர் அப்படியே முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி. அது ஒண்ணுமே புரியல யாருக்குமே. ஸ்டேஜ்ல இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு என்ன நடக்குது, எப்படி உங்களுக்காக ஜெபிக்கிறதுன்னு ஒண்ணுமே விளங்கல. அதுதான் முதல் அனுபவம். அதுதான் முதல் அனுபவம் எனக்கு வந்து. அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது அந்த அனுபவம். எனக்கு ஆண்டவர் விடுதலை ஊழியத்துக்கு என்ன அழைக்கிறார் என்பதற்கு அந்த ஒரு ஊழியம், அந்த நேரத்துல நடந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மாஸ் டெலிவரன்ஸ் வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஊந்துதலை கொடுத்தது. இன்னும் விடுதலை ஊழியத்துக்குள்ள கடந்து போகும். அப்பதான் எவ்வளவு பேர் பிசாசின் கட்டுல, மரணத்தின் கட்டுல, வியாதியில இருக்கிறாங்கன்றத பார்க்கும் போது எனக்கு அவங்க மேல ஒரு கம்பேஷன் ஹார்ட் வந்து. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த நேரம் வந்து எப்படி அப்படியே உங்க மினிஸ்ட்ரி அடுத்தடுத்து என்ன பண்றீங்க? அடுத்து 2012 வரைக்கும் நான் இந்த மாதிரி எவாஞ்சலிசம் தான் பண்ணிட்டு இருக்கேன். 2012 எனக்கு மேரேஜ் ஆச்சு. சரி. அப்புறம் 2013 ஆண்டவர் வந்து என்கிட்ட இடைப்படுறாரு. நீ வந்து சபை ஊழியம் செய் அப்படின்னு இடைப்படுறாரு. ஆனா எனக்கு அது சபை ஊழியத்தின் மேல ரொம்ப ஆர்வம்லாம் கிடையாது. ஏன்னா அது ஜனங்களோடு கூடவே இருக்கணும் அந்த ஊழியத்துல. நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே, நல்லது கெட்டது எல்லாமே, குழந்தை பிறக்கிறதுல இருந்து அது இறக்குற வரைக்கும் நீங்க கூட. அது உங்களுக்கு விருப்பம் இல்லை? ஆமா, அது ரொம்ப அது ஒர்க் அதிகம். சரி சரி. சபை ஊழியன்றது அது சும்மா கிடையாது. நிறைய பேருக்கு வெளியே இருந்து பாக்குறது ஒரு பாஸ்டர் ஊழியம் சும்மா சாதாரணமா தெரியுது. பட் சாதாரண ஊழியம் கிடையாது. சரி சரி. நம்ம எங்கேயாவது முக்கியமா ஒரு இடத்துக்கு மீட்டிங்க்கு டேட் கொடுத்துருக்கும் போது அந்த நேரம் பார்த்துதான் எங்க வீட்டுல நினைவு நாள், நீங்க தான் வந்து ஜெபிக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம போவாதையும் இருக்க முடியும். ஏன்னா அது நம்ம ஆத்மா, நம்ம ஆடு. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்ப அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்போ அவங்க எந்த நேரம் கூப்பிட்டாலும் அவங்க வீட்டுக்கு போகணும். சரி. அவங்க எந்த நேரம் போன் பண்ணாலும் எடுத்து அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஸோ அவங்களோடு கூடவே இருந்து பராமரிச்சு அவங்களுக்கு ஏற்ற உணவை கொடுத்து அவங்களை கரெக்டா கைட் பண்ணிட்டு போனாங்க. ரொம்ப அதனால நீங்க ஆண்டவர் இப்படி சொன்னாலும் நீங்க விருப்பம் எனக்கு அதுல 1 இயர் நான் அதுக்காக ஜெபம் பண்ணேன். 1 இயர் அந்த மினிஸ்ட்ரிக்காக. ஆண்டவரே நீங்க சொல்றது நீங்க தானா முதல்ல கேட்டேன். நீங்க அது என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறீங்க. சரி. பட் இந்த ஊழியம் உங்க சித்தமா இருந்தா நான் ஏற்றுக்கொள்றேன். அப்படி இல்லைன்னா எனக்கு வேணாம், இந்த மினிஸ்ட்ரி எனக்கு வேணாம். அப்ப எனக்கு 1 இயர் எனக்கு டைம் தேவைப்பட்டது. 1 இயர் நான் ஜெபிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு ப்ராஃபஸி சொல்றாங்க, சபை ஊழியத்துக்கான ப்ராஃபஸி. சோ நீங்க மீட்டிங் போகும்போது அந்த மாதிரியா? ஆமா, என்னுடைய நண்பர்களே சரி, நண்பர்கள், என்னுடைய தெரிந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு சபைக்கு ஏத்த மாதிரியே என்கிட்ட பேசுறாங்க. எனக்கு ஆண்டவர் அப்ப தர தரிசனங்கள் எல்லாமே நான் ஆடு கூட்டத்தை மேய்க்கிறது போல, சரி, அந்த மாதிரி மேய்ப்பன போல, ஒரு கூட்டத்தை லீட் பண்றது போல, சில ஊழியக்காரர்களோடு நின்று சில கூட்டங்களை அட்ரஸ் பண்றது போல, ஆமா, சில பாஸ்டர்ஸோட நான் போய் நிப்பேன் சொப்பனத்துல நின்று அவங்கள வந்து அட்ரஸ் பண்ணி அப்படி அவங்க கூட நின்று அந்த ஊழியத்தை செய்கிறது போல, அப்படி நிறைய சொப்பனங்களை பார்க்க ஆரம்பிச்சோன்னு எனக்கு அது ஆண்டவர் இருதயத்தை மாற்றிட்டார். அதுக்கேத்த மாதிரி ரெடி பண்ணிட்டார்.
அப்ப 2014ல நான் ஃபாஸ்டிங் பண்ணி ஒரு 7 days ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, படப்பையில போய் ஊழியம் தொடங்குன்னு சொல்றாரு. ஓகே. அப்போ நான் கேட்கிறேன், படப்பையில எனக்கு ஒருத்தருமே தெரியாது. நான் எங்க போவேன், யார் எனக்கு இடம் கொடுப்பாங்க, சரி, எனக்கு தெரியாத இடத்துல போய் எப்படி ஆண்டவரை செய்ய சொல்றீங்க, எப்படி இது பண்ண முடியும் சாத்தியம் அப்படின்னு. ஓகே. சோ இதுக்கு நடுவுல வேலை எல்லாம் பண்றீங்க, வேலை விட்டுட்டீங்களா? வேலை பண்ணிட்டு தான் இருக்கேன். 2015ல தான் நான் வேலையை விட்டு நீங்க இந்த பிரேயர்ல ஆமா ஆமா 14லயே நான் ஒர்க் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு சபை ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஊந்துதல் வந்து வேலை பார்த்துட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்ன்ற. ஆமா. ஓகே. அப்ப நான் ஒரு இடத்துல இங்க ஒரு தோட்டத்துல இடம் கொடுத்தாங்க. சரி. சின்ன இடம் தான். ஓகே. சின்ன இடம், ஒரு 5 பேர் நின்னா ஒரு 5 பேர் உட்காரணும். ஓ, அவ்வளவு ஸ்லோப்பா இருக்கும் அந்த இடமே. அந்த அமைப்பே அப்படிதான். சரி சரி. 5 பேர் நின்னா 5 பேர் நிக்க முடியாது, உட்கார்ந்துதான் ஆகணும். ஓகே ஓகே. அந்த இடத்துலதான் நம்ம முதல் ஒரு அம்மா இடத்தை கொடுத்தாங்க. அந்த இடத்துல ஊழியம் ஸ்டார்ட் பண்ணோம். எத்தனை பேர் வந்தாங்க? ஒரு 5 பேர் 6 பேர் அவ்வளவு. சொற்பமான எண்ணிக்கை. சர்க்கிள் உள்ளவங்க மட்டும் கூப்பிட்டுட்டீங்களா? அப்படியா? நம்ம சர்க்கிள்ல உள்ளவங்க நான் யாருமே கூப்பிடவே இல்லை. எங்க அப்பா அம்மாவுக்கே ஒரு 6 மாசம் கழிச்சுதான் தெரியும் நான் சபை வச்சிருக்கேன். அப்படியா? அது எப்படி வந்தாங்க? 5 பேர் எப்படி வந்தாங்கன்னா 5 பேர் வந்தவங்க என்னோட கூட அந்த நேரத்துல கனெக்ட் ஆனாங்க, என் தரிசனத்தோடு கூட கனெக்ட் ஆனாங்க. சரி சரி. அவங்க எல்லாம் போயாச்சு, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. கொஞ்ச நாட்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து எல்லாம் வேனிஷ் ஆயிட்டாங்க அவ்வளவு. அப்புறம் அப்படியே தொடங்கும் போது அப்படியே இங்க கொஞ்ச நாட்கள்லயே ஒரு மாசத்துலயே ஒரு 20 பேர் 25 பேர் ஆயிட்டாங்க. ஒரு மாசத்துல ஒரு 5 பேர்ல இருந்து 25 பேர் ஆயிட்டாங்க. சரி. அப்போ 2 மாசத்துல ஒரு 35 பேர் அப்படி வந்துட்டாங்க. அப்போ இடம் இல்லை, இதுல 10 பேர் தான் உட்கார முடியாது. அதனால மரத்தடியில சப்போட்டா மரம் அங்க அந்த ஃபார்ம்ல ஃபுல்லா மரங்கள் தான் நாங்க நடத்திட்டு இருந்தோம். சப்போட்டா மரத்தடியில 6 மாசம் மரத்தடியில தான் பண்ணோம். மரத்தடியிலே ஒரு 35-40 பேர் 45 பேர் வந்துட்டாங்க. 6 மணி நேரம் ஜெபம் நடக்கும். சரி. ஞாயிறு ஆராதனை அங்கதான் நடக்கும். கம்யூனியன் ஆராதனை மரத்தடியில தான். எல்லாமே அங்கதான். அப்பயே இந்த டெலிவரன்ஸ் இது பண்ணிட்டு இருப்பீங்களா? பிரேயர் மினிஸ்ட்ரி அந்த மாதிரி. அப்ப நான் வந்து ஆக்சுவலா டெலிவரன்ஸ்குள்ள நான் ரொம்ப ஆப்ரேட் பண்ணல. அதெல்லாம் கழிச்சு கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு நான் திரும்பி டெலிவரன்ஸ்குள்ள வர்றதுக்கு. நான் சபைல, ஏன்னா நீங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த சம்பவம் நடக்குது. ஆமா, 2008ல நீங்க பிரேயர் பண்ணும்போது. ஆனா உங்களுக்கு அது மேல ஒரு பெருசா இது வரல. இல்ல அதோட நான் ஆக்சுவலா நான் இந்த சபைன்னு வந்த உடனே நான் அதை மறந்துட்டேன். இது வேண்டாம், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ள போகவே நான் என்னையே அறியாம அதை மறந்துட்டேன். சபை இப்ப சபைனா எப்படி இருக்கணும்? ஆமா, சபைனா எப்படி இருக்கணும்? ஒரு ஆராதனை மெய்ப்பன் போல அப்படி பண்ண ஆரம்பிச்சேன். சரி சரி. அப்போ அப்படியே சர்ச். ஆனாலும் அவ்வப்பொழுது டெலிவரன்சஸ் நடந்துட்டு தான். பிசாசு பிடிச்சு வந்தவங்க எல்லாமே அவ்வப்பொழுது நம்ம விடுதலை ஜபிக்கும் போது அதெல்லாம் பிசாசு ஓடும். அப்போ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது அந்த அம்மா இடம் கொடுத்த அம்மா, அவங்க நல்லா பண்றீங்க, எங்க வீட்டுக்குள்ளேயே நடத்துங்கன்னு சொல்லி அவங்க வீட்டை 1 வருஷம் வீட்டை திறந்து கொடுத்தாங்க. நல்ல ஒரு அம்மா. அந்த வீட்டுக்குள்ளதான் ஒரு 1 year மினிஸ்ட்ரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு பில்டிங்கை கட்டி கொடுத்தாங்க. அவங்களே? ஆமா, அவங்களே நல்ல ஒரு. அப்ப நல்லா உங்க இது மூலமா பிளஸிங் அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, அவங்க ஏற்கனவே பிளஸ்ட். அதனால நம்ம அவங்களுக்குள்ள ஒரு லீடிங். அதனால நமக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. ஒரு 80 பேர் உட்கார்ற மாதிரியான பில்டிங். அப்போ உள்ள ஒரு 80 பேர் உட்காருவாங்க, வெளியே ஒரு 80-100 பேர் உட்காருவாங்க. சரி. வெளியே ஷாமியானா மாதிரி போட்டு அதுல வெளியே ஒரு டிவி செட் பண்ணி ஒரு கேமரா செட் பண்ணி உள்ள நடக்கிறத வெளியே அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி. அப்போ கூட்டம் அப்படியே பெருகுச்சு. அப்போ நான் 2015 வேலையை குவிட் பண்ணிட்டு முழு நேரமா நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். அப்ப ஏதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருந்ததா? வேலையை கண்டிப்பா கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா அவ்வளவு ஒரு சம்பளத்துல இருந்து சரி மாசம் என்னுடைய தேவைகளே அப்போ 45,000 50,000 இருக்கு. என் குடும்பத்தை நான் ரன் பண்ணவே எனக்கு 45,000 to 50,000 தேவை. சரி சரி. அப்ப எப்படி தைரியமா அதை பண்ணி? அது அந்த நேரத்துல கர்த்தர் கொடுத்த ஒரு தைரியம். சரி. நான் எப்பவுமே மாசம் கடைசியில என்னுடைய கிரெடிட் கார்டை நான் அதிகமா நம்புவேன். அப்ப நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்த உடனே நான் செய்த முதல் காரியம், சரி இனி இந்த கிரெடிட் கார்டை நான் நம்ப மாட்டேன். கிரெடிட் கார்டு எடுத்து கட் பண்ணிட்டேன். ஆமா ஆமா. ஃபுல் டைம் வந்த உடனே இனி நான் பட்டினியா இருந்தாலும் சரி,
இனி நான் இந்த கிரெடிட் கார்டை நம்ப மாட்டேன், எனக்கு பரத்துல இருந்து என்னுடைய ஒத்தாசை வரணும்னு சொல்லி சரி கிரெடிட் கார்டை கட் பண்ணி என் பர்ஸ்ல அதை ஞாபகார்த்தமா வச்சுக்கிட்டேன். 2015 ஜூன் ஃபுல் டைமா நான் வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடியே சபை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2014 ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது 1 இயர் சபை ஒர்க் பண்ணிக்கிட்டே சபை பண்ணிட்டு இருக்கு. சரி சரி 2015 முழு நேரமா வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நிறைய சேலஞ்சஸ் இருக்கதான் செய்தார். ஓகே ஓகே. ஆனா ஒரு நாளும் கர்த்தர் என்ன குறைவுல விடல. அந்த தேவைன்னு வரும்போது கர்த்தர் அந்த தேவையை அற்புதமா சந்திச்சார். 10,000 தேவைன்னா 10,000 ரூபாய் சந்திச்சார். 1,00,000 தேவைன்னா 1,00,000 ரூபாய் சந்திச்சார். தேவை அப்படி சந்திக்கப்பட்ட. ஆமா, அவ்வப்போது தேவைன்னு வரும்போது அதை கேட்ட ஆட்களை கொண்டு வந்த காணிக்கையினால சரி ஆண்டவர் அழகா சந்திச்சார். ஓகே. அதுக்கப்புறம் 2 வருஷம் நான் பைபிள் காலேஜ் படிச்சேன். பைபிள் காலேஜ் முடிச்சா ஆண்டவர் ஒரு நாள் என்கிட்ட பேசுறாரு. நீ ஏன் விடுதலை ஊழியம் செய்ய மாட்டேன்னு கேட்டார். ஓகே. அப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கே வருது, ஓஹோ நம்ம அவருடைய பிரைமரி அனாயிண்டிங்கே வந்து விடுதலை ஊழியம். அது வரைக்குமே நீங்க அது ஆரம்பிக்கல? அது வரைக்கும் நான் அப்படியே சர்ச்ன்ற ஒரு இதுலயே போயிட்டேன். அப்படியே போயிட்டீங்க. ஓகே ஓகே. அதுலயே போயிட்டேன். அதுல எனக்கு ஒரு எண்ணமே வரல. அதுக்கப்புறம் 2019 தான் முதல் ஒரு விடுதலை கூட்டம் ஸ்டார்ட் பண்ணி சரி 2 மாசத்துக்கு ஒரு முறை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி விடுதலை கூட்டம் ஸ்டார்ட் பண்ணோம். சரி. ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய ஜனங்க வந்துட்டாங்க. முதல் கூட்டத்துக்கே நல்ல ஒரு திருப்பி அந்த மாதிரி பிசாசுகள் ஓட ஆரம்பிச்சு. ஆமா ஆமா ஆமா, நல்ல அற்புதங்கள். சரி. அந்த முதல் நடந்த கூட்டம் எல்லாம் கூட யூடியூப்ல சில கிளிப்ஸ் எல்லாம் போட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே. நல்ல அற்புதம், நிறைய பேருக்கு விடுதலை. சரி. அப்படியே க்ரோ ஆச்சு அந்த விடுதலை கூட்டம், அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மா நல்லா போயிட்டு இருக்கும் போது ஒரு மெசேஜ். சரி. கால் கூட இல்ல, ஒரு மெசேஜ். இந்த இடத்த நீங்க 1 மாசத்துல காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்ன ரீசன்? ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன ரீசன் தெரியல எனக்கு, உண்மையாவே என்ன ரீசன் வந்து தெரியல. அம்மாவுகிட்ட டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்ததுனால அந்த அம்மாவுடைய வீட்டாருக்கு என்ன ஒரு தவறான ஒரு மனப்பான்மை இருந்ததுன்னா, இவரு துரத்துக்கிற பிசாசு எல்லாம் இந்த தோட்டத்துலதான் சுத்திக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மாவுடைய தோத்திர பிசாசு எல்லாம் இங்கதான் சுத்துது, அது நம்மளுடைய ஆசீர்வாதங்களை பாதிக்குது. அப்படி ஒரு தவறான ஒரு மனப்பான்மை. அதான் நீங்க கேள்விப்படுறேன். ஆமா நினைக்கிறீங்க. ஆமா. இன்னொன்னு, அது கூட அவங்க கூட இருந்தவங்க நம்ம குறிச்ச தவறான காரியங்களை அவங்க காதுல சொல்லி, பட் இதெல்லாமே நன்மைக்குதான். ஏன்னா அங்க இருந்திருந்தா அந்த ஒரு சின்ன ஒரு இடத்துலயேதான் மினிஸ்ட்ரி போயிட்டு வந்திருக்கும். ஆனா ஆண்டவர் இப்ப அங்கிருந்து இந்த விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்து இப்ப இங்க இருந்து இன்னொரு விசாலமான இடத்துக்கு ஒரு 3 கிரவுண்டுக்கு நம்ம அடுத்த வருஷம் எல்லாம் ஒரு 3 கிரவுண்ட்ஸ்ல போயிடுவோம். ஓகே, சூப்பர். அந்த மாதிரி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த மெசேஜ் வருது வாட்ஸ்அப், அது கொஞ்சம் ஃபீல் பண்ணீங்களா? நான் ஃபீல் பண்ணேன். நான் இப்ப ஆக்சுவலா ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தேன். அப்ப சரி சரி இந்த அம்மா மெசேஜ் அனுப்புறாங்க, 1 மாசத்துல காலி பண்ணணும்னு சொல்றாங்க. எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். நான் உங்களுக்கு உடனே ஒரு ரிப்ளை போட்டேன், கண்டிப்பா நான் காலி பண்ண, நீங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே நான் காலி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன். ஓகே. எனக்குள்ள ஒரு விசுவாசம். சரி. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன். சரி. வீட்டுக்கு வந்துட்டு அந்த மெசேஜ் ஆண்டவர்கிட்ட இப்படி காமிச்சேன். சரி. இதுதான் அவங்க அனுப்பின மெசேஜ், ஆண்டவரே பாத்துக்கங்க, நான் உங்க ஊழியக்காரன். சரி. நான் போய் ஊரெல்லாம் சுத்தி தேடிக்கிட்டு கொண்டுகிட்டுலாம் அப்படி இருக்க மாட்டேன். நீங்க தான் நான் ஊழியத்துக்கு அழைச்சிங்க. நான் நல்ல வேலையில தான் இருந்தேன். நீங்க தான் நான் ஊழியத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்க. நீங்க தான் இது வரைக்கும் நடத்துனீங்க. ஒவ்வொரு ஆத்துமாக்களை கொடுத்தது நீங்க தான். இந்த ஊழியத்தினுடைய ₹1 வரைக்கும் கொடுத்தது நீங்க தான். இந்த இது வரைக்கும் அந்த ஊழியத்துல என்னுடைய காசு ₹1 கிடையாது. சரி. A to Z கர்த்தருடைய காசு தான். அப்படியா? A to Z கர்த்தருடைய காசு. ஆரம்பத்துல இங்க நீங்க பார்க்கிற சேர்ஸ், இங்க பார்க்கிற ஸ்பீக்கர்ஸ், சரி சரி, இங்க இருக்கிற எல்லா எக்விப்மெண்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஏதாவது உங்களுடைய சேவிங் ஆரம்பத்துல சார்ஜ் கிடையாது? எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. எல்லாமே கர்த்தர் சந்தித்து வருகிற காசு. ஓகே ஓகே. உட்கார்ந்து இருக்கிற சேர் கூட கர்த்தர் சந்திச்சது. சூப்பர். அதுக்கு என்ன நடந்துச்சு? அவங்க போ சொல்றாங்க, நீங்க போ சொன்னதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். சரி. ஜெபம் பண்ணிட்டு நான் சொல்றேன், நீங்க எனக்கு இடம் கொடுத்தா நான் நடத்துறேன். சரி. ஏன்னா இது நீங்க எஜமானன், நான் வேலைக்காரன். ஓகே. எஜமானனுக்கு இல்லாத அக்கறை வேலைக்காரனுக்கு என்ன? புரியுது. நான் வீட்டு வேலைக்காரன். நான் உங்களுடைய செருப்பு கழுத, நீங்க ஏறி உட்கார்ந்து போ சொல்ற இடத்துல போறேன். நீங்க உங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்னன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். சரி சரி. அதுக்கப்புறம் நம்ம சபையில இருக்கிறவங்க சில இடத்துல கொண்டு போய் எல்லாம் காமிச்சாங்க. ஓகே ஓகே. இந்த இடத்துல போடலாமா, எங்கேயுமே எனக்கு சமாதானம் வரல. சரி. எங்கேயுமே சமாதானம்.
அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த தெரு வழியா வரும்போது ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டு மாடியில அவங்க ஒரு இடம் இருக்குது, நீங்க வேணா வந்து பாருங்க. சரி. அப்படின்னு. அப்ப முதல் முறையா இவருக்கு கால் பண்ணி கேட்கும் போது, இல்ல நாங்க சபைக்கெல்லாம் கொடுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி. அப்புறம் திரும்ப அவங்களே லைனுக்கு வராங்க, நீங்க வந்து நடத்துங்க, வந்து பாருங்கன்னு சொல்லி. சரி. அவங்களே லைனுக்கு வராங்க. இதுக்குள்ள ஒரு விமர்சனம் எப்படி பரவி போச்சுன்னா, சரி, பாஸ்டர் தினேஷ் அங்க இருந்து துரத்திட்டாங்க, அவர் பெரிய ஊழல் பண்ணிட்டார். நம்ம ஆட்கள் தான் ஆமா 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 கையில வச்சு பேசுவாங்க, காத்துக்கிட்டு இருப்பாங்களே. 1 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாரு. 1 கோடி ரூபாய். அத இவருக்கே சொல்றாங்க, நம்ம இங்க வர போறோம்னு தெரிஞ்சு போய் இவருக்கே வந்து இந்த கொடுக்காதீங்கன்னு சொல்லி. ஆமா, இவரு காதுக்கே வருது. அவர் 1 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டு அவர் அங்க வந்து துரத்திட்டார். 1 கோடி ரூபாய் ஊழல் பண்ண நம்ம எதுக்கு வந்து வாடகை தேடிட்டு? கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அழகா இடம் வாங்கி செட்டில் பண்ணிடலாம். அப்ப இவரு சொன்னாரு, இந்த ஓனர் சொன்னாரு, அவர் 1 கோடி ரூபாய் தான், அவர் ஏன் வந்து இடம் தேடிட்டு இருக்கிறாரு? அழகா ஒரு இடம் வாங்கி கட்டி நிறைய எழும்பி இருக்கலாமே. ஆனா கம்முன்னு இருங்கப்பா, எல்லாத்தையுமே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த நேரத்துல இந்த அருமையான குடும்பத்தை காட்டி இவங்களே நமக்கு அதுக்கப்புறம் இங்க வந்துட்டோம். 2020 வந்து இங்க வந்துட்டோம். வரும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஓப்பனா தான் இருந்தது. மேல சீலிங் மட்டும் தான் இருந்தது. அப்படியே இங்க உள்ள சைட்ல எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து எல்லாமே ஷீட்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பிரதிஷ்டை மாதிரி சின்னதா பண்ணி உள்ள வந்தாச்சு. சரி. உள்ள வந்துட்டு அப்படி சர்ச் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பழைய கிரௌடும் எல்லாம் இங்க வர ஆரம்பிச்சாங்களா? ஆமா, எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம ஆட்கள் யாருமே போல. சரி சரி. நம்ம ஆட்கள் யாருமே போல. அதுல பிரச்சனைக்குரிய ஒரு சிலர் மாத்திரம், அவர்களை தவிர மற்ற எல்லாருமே நம்ம சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்ப அப்படியே சபை போக ஆரம்பிச்சது. நம்ம இந்த இடத்தினுடைய ஓனர் பார்த்தாரு, நீங்க நல்லா ஊழியம் பண்றீங்க, ஷீட்ஸ் போட்டு இருக்கிறது உனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவரே ஒரு 5-6 லட்சம் செலவு பண்ணி அழகா அந்த பில்டிங்கை கட்டிட்டாரு. அவரே கட்டிட்டாரு. இது வரைக்கும் அந்த இடத்துக்கு நம்ம வாடகை கொடுக்கல, எந்த ஒரு அட்வான்ஸும் கொடுக்கல. அவர் ரொம்ப நல்ல தேவ பிள்ளைகள். இடத்துக்கு வாடகை கொடுக்க இதெல்லாம் வந்து ஒரு டெடிகேஷன் இல்லாத வராது. சரி சரி சரி. அந்த ஒரு அர்ப்பணிப்பு இல்லாத, அர்ப்பணிப்போடு இருக்கிறவங்களால தான் இப்படி ஒரு தியாகமா இந்த இடத்தெல்லாம் கொடுக்க முடியும். ஓகே, சூப்பர். அதே மாதிரி இங்க சர்ச் நீங்க ஆரம்பிச்சு இங்க எவ்வளவு பேர் கூட ஆரம்பிச்சாங்களா? இப்போ இங்க சர்ச் வர ஆரம்பிச்சு 2020 அதுக்கப்புறம் கொரோனா பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. அது நமக்கு ஒரு 1 இயர் வேஸ்டா போச்சு. ஆமா ஆமா. 1 இயர் அப்படியே வீட்ல இருந்து ஆன்லைன்லயே பார்த்துக்கிட்டு வேஸ்டா போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணி சரி இங்க அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், நீ விடுதலை கூட்டம் நடத்து. சரி. நான் கேட்கிறேன், எந்த டேல நடத்தணும்? ஆண்டவர் சொல்றாரு, புதன்கிழமையில நடத்து. அப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை வச்சாலே ஜனம் வருது டிஃபிகல்ட்டா தெரியுது, நீங்க புதன்கிழமைன்னு சொல்றீங்களே, இது எப்படி? அப்ப ஆண்டவர் சொன்னா, நீ நடத்த, நான் பாத்துக்கிறேன். அப்ப ஒரு புதன்கிழமை முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். சரி. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 15 பேர், நம்ம சபை இல்ல, எல்லாமே வெளியாட்கள். ஒரு 15 பேர் வந்தோம். இப்ப இது வரைக்கும் நமக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுமே கிடையாது. 15 பேர். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 பேர். அதுக்கப்புறம் ஒரு மாசத்துல ஒரு 50 பேர், அப்படியே 75 பேரு, 100 பேரு, 150 பேரு, 200, 250. நீங்க ஒரு 22 அப்படி எடுத்துக்கலாமா? 22 இந்த 1 இயர்ல 2022ல இருந்து பெருகிட்டே இருக்கு. ஆமா, அதாவது நீங்க வெனஸ்டே வச்சிருக்கீங்கல்ல, அது ஈவினிங் கிடையாது, மார்னிங் 10:30 இருந்து ஸ்டார்ட் ஆகும். 10:30 இருந்து மார்னிங் பிரேயர் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2:30, 3 o'clock வரைக்கும் பிரேயர்ஸ். எந்த இங்க சென்னையில இருந்து மட்டும் வந்தாங்களா? எல்லா ஊர்ல 10 மாவட்டத்துல இருந்து வருவாங்க. 10 மாவட்டத்துல இருந்து வருவாங்க. ஒரு 3-5 மாநிலத்துல இருந்தாவது வருவாங்க. பெங்களூர், கேரளா, ஆந்திரா, இந்த மாதிரி மாநிலத்துல இருந்து வருவாங்க. மும்பைல இருந்து வருவாங்க. சரி. அந்த மாதிரி சில இன்டர்நேஷனல் விசிட்டர்ஸும் வர ஆரம்பிச்சாங்க. ஓகே ஓகே ஓகே. சோ அதுக்கு உங்களுடைய ஊழியம் டோட்டலா பெருகிடுச்சு. சோ அந்த விடுதலை கூட்டம் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொமோட் பண்ணிடுச்சு நம்மளுடைய ஊழியத்தை. ஒண்ணு சும்மா ஒரு 15 பேர்ல ஸ்டார்ட் பண்ணது இப்போ ஒவ்வொரு வாரமும். இப்ப லாஸ்ட் வீக்லாம் பாத்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வீக் லாஸ்ட் வீக்லாம் 300 மேல. இந்த தெரு ஃபுல்லா காரா தான் நிக்கும். ஃபுல்லா காரா தான் நிக்கும். இப்ப நம்ம அவங்களுக்கு உணவு கொடுக்கவே இங்க ஒரு ஸ்டாலே போட்டுட்டாங்க, ஃபுட் ஸ்டாலே போட்டுட்டாங்க. ஃபுட் பிசினஸ் ஓடுது.
அந்த மாதிரி கர்த்தர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய விடுதலை ஜெபத்துல கொடுத்தார். ஏராளமான ஜனங்கள் வந்து காலையில 6:30க்குலாம் வந்துருவாங்க. வெளி மாவட்டங்கள்ல இருந்து திருநெல்வேலி, ஊட்டி, கன்னியாகுமரி, சரி, ரொம்ப இன்டீரியரா இருக்கிறவங்க, கள்ளக்குறிச்சி, அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து வர ஆரம்பிச்சாங்க. நிறைய ஊழியக்காரங்களும் வர ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் நிறைய அற்புதங்கள், விடுதலையை செய்ய ஆரம்பிச்சார். வெறும் விடுதலை மாத்திரமல்ல, வருகிறவர்களுடைய ஊழியங்களும் திறக்கப்பட்டது. இங்க வந்து நிறைய பேரு விடுதலை பெற்றது மாத்திரமல்ல, அவங்க அபிஷேகம் பெற்று அவங்க அந்த அபிஷேகத்தோடு போய் அவங்களுடைய பகுதியிலையும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஆமா, நிறைய பொருட்கள் இங்க நீங்க சொன்ன கேமரா வாங்கி கொடுத்தது எல்லாமே ஒரு மிராக்கல் நடந்தது. எல்லாமே ஒரு பெரிய மிராக்கல் தான். மும்பைல இருந்து ஒரு பிரதர் வந்தாரு. சரி, அவரு நிறைய இடங்கள்ல போய் 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 விடுதலை இல்லை. அவருக்கு ஒரு மாந்திரிகத்துல பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவரு ஒரு முறை இங்க வந்தார். வெட்னஸ்டே பிரேயர்ல வந்துட்டு அவருக்கு விடுதலையாய் விடுதலை பெற்றுக்கொண்ட அவருக்கு ஏதாவது இந்த ஊழியத்துக்கு செய்யணுன்ற ஒரு ஆர்வம். சரி, என்ன கேட்டார், நீங்க ஏன் லைவ் போட மாட்டீங்கன்னு கேட்டார். நான் சொன்ன லைவ் போடுறதுக்கு அது சில லட்சங்கள் ஆகும். அதனால போட்டா நல்லா போடணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. சும்மா ஏதோ போன்ல எடுத்து அப்படி நம்முடைய ஊழியத்தின் பேரை கெடுத்துடக்கூடாது. போட்டா நல்லா ப்ரொஃபஷனலா போடணும். அதனால ஐம் வெயிட்டிங், ப்ரேயிங் ஃபார். அவர் சொன்னாரு, உங்க ஆனிவர்சரி எப்பன்னு கேட்டார். நான் சொன்னேன் ஜூன். அன்னைக்கு நீங்க லைவ் போடுங்க, அதுக்கான எல்லா பைசாவையும் நான் தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3.25 லட்சம் அவரு டொனேட் பண்ணி கேம், அதுக்கான இந்த பிளாக் மேஜிக் மிக்சர், அதுக்கப்புறம் சிஸ்டம் எல்லாமே வாங்கி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஸ்பீக்கர்ஸையும் வாங்கி கொடுத்தார். 1 person அரௌண்ட் 6 lakhs. இங்க உள்ள பொருட்கள் எல்லாமே வந்து மிராக்கல், ஒவ்வொன்றுமே அற்புதம் தான். இங்க தொங்குற காணிக்க பெட்டி கூட, சரி சரி, நம்ம உட்கார்ந்துற சேரு கூட, ஒவ்வொன்றுமே இங்க அற்புதம் தான். அற்புதமா தான் கர்த்தர் சந்திக்கிறார். இதுக்கடையில உங்க ஒய்ஃப் வந்து உங்க கூட ஊழியத்துல? ஆமா ஆமா, என் ஒய்ஃப் வந்து எனக்கு ஊழியத்துல ஒரு பெரிய பேக் போன். சரி சரி, பெரிய சப்போர்ட். என் ஒய்ஃப் இல்லாத சரி இந்த அளவுக்கு நான் கண்டிப்பா ஊழியத்துல வந்திருக்கவே முடியாது. சரி சரி சரி. She never said a no for ministry. சரி, நான் முழு நேரமா வரும்போது கூட அவங்க அப்பா அம்மா வீட்டுல கூட they were not happy. எதுக்கு வேலையை விட்டுட்டு வர்றாரு பையன் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றேன்னு சொல்லி நாங்க பொண்ணு கொடுத்தோம். இப்ப திடீர்னு அவரு ஒரு 2 வருஷத்துல வேலையை விடுறாரு. சரி, அப்ப எனக்கு குழந்தை அப்பதான் பிறந்திருக்குது. என் பொண்ணு சின்ன பிள்ளை, 3 வயசு. சரி, இப்ப வேலையை விட்டுட்டாருன்னா எப்படி நீ வேலைக்கு போக வேண்டியது இருக்குமோ? நீ வேலைக்கு போய் அவரு அதுல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாருன்ற ஒரு பயம் எல்லாம் உங்களுக்குள்ள வந்திருக்குது. எல்லாருக்குமே இருக்கக்கூடியது இல்லையா? பட் என் ஒய்ஃப் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, if God has called you, go ahead, I will support you. அவ்வளவுதான். ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன். என் ஒய்ஃப் மட்டும் அன்னைக்கு இல்ல வேணாம், நம்ம ஃபேமிலின்னு பாத்துருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்காரு. இந்த அளவுக்கு ஊழியத்துல அந்த வேலையை விட்டுருக்க முடியாது, வந்திருக்கவே முடியாது. என் ஒய்ஃப்னுடைய ஒரு பெரிய மோட்டிவேஷன். சரி, அது கர்த்தரா கொடுத்த மனைவி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவங்களும் வேலையை விட்டு வந்துட்டாங்க. ஆமா ஆமா, she was with Wipro. சரி, அவங்க வாங்கிருப்பாங்க. ஆமா, she was also earning good. நல்ல சேலரியில இருந்து இப்போ லாஸ்ட் மந்த் தான் அவங்க she quit பண்ணிட்டு she wanted to come into full time. ரெண்டு பேருமே full time ministry. ஆமா ஆமா. அது மாதிரி உங்களுடைய ஓபனிங்ஸ்லாம் எப்படி? எல்லாம் நிறைய ஊர்களுக்குலாம் போறீங்க, மீட்டிங் நடக்குது, அது எப்படிலாம் இருக்கு? நிறைய ஊர்களுக்கு நம்ம இப்ப இங்க பண்ற டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, சரி, நம்ம யூடியூப்ல அந்த செய்தி, அந்த டெலிவரன்ஸ்க்கான செய்தியெல்லாம் நம்ம பதிவிட்டுக்கிறதுனால அது நிறைய ரீச். ஒரு செய்தி போட்டா ஒரு நாள்ல 10,000 பேர் பார்ப்பாங்க. அந்த ஒரே நாள்ல தான் 10,000 பேர் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு புஷ் நமக்கு வந்து யூடியூப் மீடியால கிடைச்சது. அதனால நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல? நான் எதிர்பார்க்கிறேன் நடந்துச்சு. அதெல்லாம் கர்த்தரே செய்யறது. இதெல்லாம் எனக்கு தீர்க்க தரிசனமாகவும் சொல்லப்பட்டது ஏற்கனவே. உங்களுக்கு இந்த சோ மந்த்ல உங்களுடைய மீடியா மினிஸ்ட்ரி வெளியே வரணும்னு சொன்னாங்க. கரெக்டா அதே மாதிரி அந்த மந்த்ல ஒரு பெரிய ஒரு ரீச். 80,000 பேர், 1 லட்சம் பேர்லாம் பாக்குறாங்க. இப்போ ஒரு வீடியோ போட்டா அது ஒரு 40,000 50,000 சர்வசாதாரணம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஷார்ட் மெசேஜஸ் தான் நிறைய பார்ப்பாங்க, வியூஸ் போகும். ஆனா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு.
நீங்க ஷார்ட் மெசேஜஸ் போட்டீங்கன்னா 5000 பேர் தான் பாக்குறாங்க. சரி. நீங்க போடுற 2 மணி நேரம் மெசேஜஸ் தான் 40,000 50,000. ஸோ இதுலயும் நல்லா உங்களுக்கு வெளியே தெரிய. ஆமா. இப்ப நிறைய பெரிய பெரிய சபைகள்லாம் கூட இன்வைட் வருது. சரி நிறைய பெரிய பெரிய சபைகள்லாம் கூட ஓகே 3000 பேர் 4000 பேர் சபைகள்லாம் கூட இப்ப நான் சமீபத்துல நான் போய் ஊழியம் செஞ்சுட்டு தான் வந்தேன். சரி ஓகே. பசங்க எத்தனை பேரு? எனக்கு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகே. பொண்ணு வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஓகே பையன் வந்து LKG. சூப்பர். இப்போ மினிஸ்ட்ரியில அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து என்ன? இப்ப மினிஸ்ட்ரி வந்து எனக்கு அடுத்த லெவல் என்னன்னா, என்னுடைய ஒரு பெரிய ஒரு பேர்டன் என்னன்னா, சும்மா சபை நடத்தி அதை அப்படியே ரன் பண்ணிட்டு போயிடக்கூடாது. சரி. எனக்கும் ஒரு சபை இருக்கிறதுன்றத காட்டுறது இல்லை. ஓகே. நிறைய பேரை உருவாக்கணும். ஓகே ஸ்தேவான் பிலிப்பு போன்ற வாலிபர்களை எழுப்பணும். சரி. அவங்க ஒரு அக்கினி பிளம்பா அவங்க மாறணும். ஓகே. ஏன்னா இந்திய தேசம் வந்து இயேசு கிறிஸ்து வந்துட்டு போன பிறகு 2000 வருஷமா அப்படிதான் இருக்குது. எந்த ஒரு பெரிய ஒரு இதை பண்ணோன்னு சொல்ற அளவுக்கு பெரிய ஒரு மாற்றங்கள் எதுவுமே இந்திய தேசத்துல வரல. இன்னும் அதே பழைய தேசமாகவே தான் இருக்குது. இந்திய தேசம் இன்னும் தொடப்படல. நிறைய பேர் எழும்புனாதான் அது ஆகும். சரி. நம்ம சும்மா ஏதோ பிரசங்கம் பண்ணோம் போனோன்றதுனால நம்ம தேசம் மாற போறது கிடையாது. சரி. தேசத்தை திரும்பி பார்க்க வைக்கணும். ஓகே. நீங்க யாருன்னு தேசத்தை உங்களை திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஊழியம். எனக்கு அந்த ஒரு வைராக்கியம் எனக்கு ஆரம்பத்துல இருந்து இருக்கு. ஓகே. இந்த படப்பில நான் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும் போது நிறைய ஊழியக்காரங்க அப்போஸ் பண்ணாங்க. சரி. ஏன் அவருக்கு கட்டி கொடுக்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஏன் இங்கெல்லாம் எவ்வளவு சபைகள்? ஏன்னா இங்க 30 வருஷம் சபைலாம் இருக்கு. சரி. நான் இப்பதான் நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காலா மாதிரி நான். அப்ப நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க. ஏன் இவர் இங்க வராரு? ஏன் இவ்வளவு சபைகள் இருக்குது? சரி. இவர் ஏன் இங்க வராரு? ஓகே. அப்போ அது நிறைய காரியங்களை நான் கேள்விப்படுவேன். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் அந்த பாஸ்டர் வந்து உங்களை ஏன் சேர்த்தீங்கன்னு கேக்குறாங்க, உங்களுக்கு கட்டித்தர வேணாம்னு சொல்றாங்க, அவங்களை அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அப்ப எனக்குள்ள ஒரே ஒரு தாகம், சரி, இந்த படப்பையே திரும்பி பார்க்க வைக்கணும். ஓகே. இயேசு உயிரோடு கண்ட ஊழியத்தை படப்ப மட்டல தமிழ்நாடே திரும்பி பார்க்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? சரி. அதுக்கு என்ன செய்யணும்னா வல்லமையா ஊழியம் செய்யணும். கண்டிப்பா. அற்புத அடையாளங்கள் கொண்ட ஊழியங்கள் நடக்கும். நடக்க முடியாதவங்க நடக்கணும். பிசாசுங்க அலறி அடிச்சுக்கிட்டு ஓடணும். இந்தியாவே திரும்பி பார்க்கணும் என்ன நடக்குது இங்க. பாத்தீங்கன்னா அது சின்ன இடம் தான், பட் ஒவ்வொரு வாரமும் நமக்கு 300 பேர் வந்துடுறாங்க. மாசத்துல 1200 பேர் வராங்க விசிட்டர்ஸ். நான் எங்க சபாட்கள் இல்ல, அது புதன்கிழமை வர்றாங்கன்னா பெரிய விஷயம். ஆமா, அப்ப ஒரு மாசத்துல 1200 விசிட்டர்ஸ் இங்க வராங்க. ஒரு மாசம், ஒரு வருஷம் கணக்குப்பட்ட 12,000 பேருக்கு மேல வராங்க. 8,000 இருந்து 12,000 விசிட்டர்ஸ் மாத்திரம். அப்போ நான் என்ன ஆசைப்பட்டனோ அதை கர்த்தர் செய்யறாரு. திரும்பி பார்க்க வைக்கிறார். நிறைய சபைகள், நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய ஊழியக்காரங்களை இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க இவரை கர்த்தர் கொண்டு வந்தது. ஊழியத்துல அடுத்த ஸ்டெப் என்ன வச்சிருக்கீங்க? அடுத்த ஸ்டெப் வந்து எனக்கு ஊழியத்துல அடுத்த ஸ்டெப் வந்து இப்ப நாங்க ஒரு லேண்ட் வாங்க போறோம். பெரிய அளவுல அதுல ஒரு கூடாரம் போட்டு, சரி, அது கர்த்தர் சித்தம் எப்படியோ, அது பில்டிங்கோ கூடாரமோ எப்படியோ ஆண்டவர் வழிநடத்து. சரி, அந்த இடத்துல ஊழியர்களை உருவாக்கணும். அதுதான் என்னுடைய பெரிய பர்டன். அதுதான் நிறைய ஊழியர்களை உருவாக்கணும். சரி, ப்ரொடக்ஷன் பண்ணணும். நிறைய பேரை கொண்டு வந்து அவங்கள நல்ல கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள, சத்தியத்துக்குள்ள, சரி, அனாயிண்டிங்குள்ள அவங்களுக்கு இம்பார்ட்டேஷன் பண்ணி அவங்கள பல இடங்களில வல்லமையா ஊழியம் செய்ய எழும்ப வைக்கணும். அப்படி வல்லமையான ஊழியக்காரர்கள் எழும்பனா மாத்திரம்தான் இந்திய தேசம் தொடப்பட முடியும். இப்ப எங்க ஊழியத்துல வந்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாமே இந்து பீப்புள் தான். முக்காவாசி 50% வந்து இந்து பீப்புள் தான். மறுப்பே தெரிவிக்க முடியாது அவங்களால இங்க நடக்கிற காரியங்களை அவங்க பார்க்கும் போது. ஏன்னா கர்த்தர் செய்கிறத கண்ணார பாக்குறாங்க. இங்க நடக்கிற விடுதலை, சுகம், அற்புதம் இதெல்லாம் கண்ணார பாக்குறாங்க. குடும்பங்கள் மாற்றப்படுது, பிரிந்து போன கணவர் வராரு, பல வருடங்களா இருந்த கர்ப்பப்பை கட்டு உடையுது, குழந்தை பாக்கியம் உண்டாகுது, கேன்சர் வியாதிகள் குணமாக்கப்பட்ட சாட்சி கூட நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டேன். ஒரு அம்மா கோயம்புத்தூர்ல கேன்சர், இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போன அம்மாவுக்கு கேன்சர் குணமாயிடுச்சு.
அந்த மாதிரி தேவன் அநேக காரியங்களை அற்புதங்களை செய்கிறார். ஓகே. அப்படி ஜனங்களால மறுக்கவே முடியாத அளவு நம்ம வல்லமையா ஊழியம் செஞ்சாதான் இந்திய தேசத்தை மாற்ற முடியும். ஓகே. நம்ம சும்மா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு ஆராதனை செஞ்சுக்கிட்டு காணிக்க வாங்கிட்டு போனா கண்டிப்பா சபைகள் இன்னும் அடுத்த ஒரு 100 வருஷமும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. எழும்புனா ஸ்தேவான போல பிலிப்புவ போல ஒரே ஒரு பிலிப்பு தான் சமாரியால போய் கலக்குன்னு கலக்கி அங்க உள்ள முடவர்களை நடக்க வச்சு பிசாசுகளை துரத்தி சமாரியாவே மாறிச்சு. ஒரு பிலிப்பு, ஒரு வாலிபன். அப்ப ஒருத்தரும் அந்த மாதிரி ஒரு பட்டணத்துல எழும்பும் போது அந்த பட்டணம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படும். நான் என்கிட்ட இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்றது அதுதான். ஒரு தினேஷ் இல்ல, நீங்க எல்லாருமே தினேஷ் ஆகணும். என்னை எப்படி அநேக சபைகள்ல இப்ப இன்வைட் பண்றாங்களோ நிறைய பேருக்கு என்னால கொடுக்க முடியல. ஏன்னா மாசத்துல நான் ஒரு 2 முறை தான் வெளியே போறேன். ஆனா ஒரு மாசமும் எனக்கு ஒரு 10 இன்வைட் ஆகுது வரும். இங்க வாங்க, அங்க வாங்க, 3 நாள் கூட்டம், 2 நாள் கூட்டம். இப்போ ஒரு 10 தினேஷ் எழும்பி 10 இடத்துக்கு போய் ஊழியம் செஞ்சா எவ்வளவு பிசாசுகளை துரத்த முடியும். கட்டுகள் இருக்கிற ஜனங்களை கட்டவிழ்க்க முடியும். என்னுடைய போர்டன் எல்லாமே அடுத்த விஷயம் என்னன்னா, அநேக ஒரு பெரிய இடத்துல விசாலமான இடம் வாங்கி அதை கட்டி ஒரு 3 நாள் 10 நாள் கூட்டங்கள் நடத்தி கண்டினியூவா பவர் மினிஸ்ட்ரி ஃபுல்லா வரங்கள், பரிசுத்த ஆவியினுடைய 9 வரங்களை ஜனங்க மேல கட்டவிழ்க்கப்படணும். அப்படி ஜனங்க அப்படி எழும்பணும். ஒவ்வொரு குடும்பமும் அற்புத அடையாளங்கள் கொண்ட ஊழியம் செய்கிறவர்களா மாறணும். அப்படி ஒரு பவர் இம்பாக்ட் வந்து தேசத்தின் மேல வந்துடுச்சுன்னா தேசம் கண்டிப்பா சந்திக்கப்படும். அந்த நோக்கத்தோட டிராவல் பண்றீங்க. ஆமா. இன்னைக்கு உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய கூட பிறந்தவங்க, அவங்களாம் எப்படி? என்ன பயங்கர சப்போர்ட். எங்க அப்பா அம்மா எல்லாம் ஊழியத்துக்கு நம்ம சபைக்கு ஒரு ஆம்னியே எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஜனங்களை கொண்டு போக ஒரு ஆம்னியே. அவருடைய ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்ல ஒரு ஆம்னியே வாங்கி கொடுத்தாரு. எங்க அக்கா மாமா எல்லாருமே சபையில தான் ஊழியம். எல்லாமே ஆராதனை. ரொம்ப அவங்க எல்லாம் பயங்கர சப்போர்ட். பிரேயர் சப்போர்ட். காலையில ஈவினிங் நடக்கிற எல்லா மினிஸ்ட்ரியும் அவங்க பயங்கர பக்கபலமா இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுடைய சொந்தக்காரங்க அவங்களை பாக்குறவங்க என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. எப்படி இருந்த அந்த பையன் ஏன் இப்படி ஆயிட்டா? இப்ப சொந்தக்காரர்கள் மத்தியில கூட ஆண்டவர் தலையை நிமிர்த்தி தான் வச்சிருக்கிறேன். எப்படி இருந்த பையன் இப்படி ஆனா இவன் இப்படி ஊழியம் செய்யறான். இன்னைக்கு நிறைய சொந்தக்காரங்க அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணிட்டு போகுதுன்னு. சோ எல்லாருக்குமே சொந்தக்காரங்களுக்கு அவன் பெரிய பிரமிப்பு. எல்லாம் இப்ப எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாம் எங்க சொந்தக்காரங்க, எங்க அத்தை பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளைங்க எல்லாம் வந்து தலையை கொடுப்பாங்க. ஜெபம் பண்ணுங்கண்ணா. அந்த அளவுக்கு கர்த்தர் மேன்மைப்படுத்தி தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட சாட்சி எல்லாரும் பேசுனீங்களே, உங்களோட சாட்சி சொன்னீங்க. நீங்க பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு உங்க சாட்சியில இருந்து என்ன சொல்லுவீங்க? என்ன கத்து உங்களுடைய அனுபவத்துல இருந்து? என்னுடைய அனுபவத்துல இருந்து என்னன்னா, கிறிஸ்தவனா வாழ்ந்தா ஒரு தீக்குச்ச போல பற்றி எரியணும். சும்மா வாழ்ந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. சும்மா பைபிள் எடுத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. வாழ்ந்தா ஒரு நெருப்ப போல ஒரு ஃபயரா இருக்கணும். ஒரு குச்சி போல ஒரு காட்டை எரிக்க, அந்த குச்சியில இருக்கிற அந்த நெருப்பு ஒரு காட்டை எரிக்க போதும். அப்ப நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அது நம்ம தேசத்தை எரிக்க அது போதுமானது. வாழ்ந்தா அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நமக்காகவே ஆசீர்வாதமா வாழ்ந்துட்டு போறது முக்கியம் கிடையாது. நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம தொழில், நம்ம பிசினஸ், நம்ம பணம் சேர்க்கணும், பிள்ளைங்களுக்கு சேர்க்கணும், எல்லாருடைய வாழ்க்கை இதுலயே போயிடுது பாருங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை திருமணத்தை ஆகுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு அந்த வைராக்கியம் எல்லாமே திருமணமான பிறகு எல்லாம் போயிடும். கணவர் பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் போயிடும். கணவருக்கு என்ன சமைச்சா பிடிக்கும், பிள்ளைங்களுக்கு என்ன சமைச்சா பிடிக்கும், அந்த பிள்ளைங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுலயும், வீட்டை சரி பண்ணி சுத்தம் பண்ணி பாக்குறதுலயும் கிறிஸ்தவ வாழ்க்கை குடும்பத்துக்குள்ளேயே போயிடுது. ஆண்டவருக்காக என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தா அவங்களால ஒண்ணுமே எழுதவே முடியாது. ஒரு பேப்பரை கொடுத்து ஏதாவது ஒரு 10 வரியில எழுத நீ கர்த்தருக்காக என்ன செஞ்சா ஒண்ணுமே இருக்காது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஆண்டவர் உங்களை ரட்சித்தாரா, அன்றையில இருந்து ஒரு அபிஷேக பிளம்பா, அக்கினி பிளம்பா எழும்பணும். நெருப்ப போல பற்றி எறியணும். சின்ன ஜபம் பண்ணாலும் அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். பிசாசுகள் துரத்தப்படும். பிரசங்கம் பண்றியா, கர்த்தரை போல அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணும்.
இயேசு சும்மா சாதாரணமா பிரசங்கம் பண்ணல. அவர் பிரசங்கத்தை கேட்ட ஜனங்க பிரமிப்படைஞ்சாங்க. என்னடா அதிகாரத்தோடு பிரசங்கிக்கிறாரு. அவர் பிரசங்கத்துல ஒரு இம்பாக்ட் இருந்தது. பாவிங்க மனம் திரும்பினாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் கிரௌட் அவரை சூழ்ந்து கொண்டாங்க. சார்லஸ் ஃபின்னி அவர் பிரசங்கத்துல ஜனங்க விழுந்து அழுதாங்க. அவர் ஒரு பார்வையில தேவ பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்டு பாவத்துல இருந்து மனம் திரும்பி வெளியே வந்தாங்க. ஏன் இப்ப அது நடக்கல? எனக்கு அந்த ஒரு தாகம் ரொம்ப இருக்குது. ஏன் அது நடக்கல? ஏன் அப்படி பார்வையில ஜனங்க அசைக்கப்படல? இயேசுவை தொட்டவங்க குணமானாங்க. அவர் யாரை தொட்டாரோ அவங்க குணமானாங்க. பேதுருவின் நிழல்பட்டு வியாதியஸ்தர்கள் ஏன் அதெல்லாம் where did it all go? அதெல்லாம் இப்ப எங்க போச்சு? அப்போ பைபிள்ல இருக்கிற கிறிஸ்தவ ஜீவியமும் இப்ப இருக்கிற கிறிஸ்தவ ஜீவியத்தையும் பார்த்தா there is a lot of difference. இப்ப இருக்கிற ஃபேன்சி கிறிஸ்டியானிட்டியை பார்க்கும் போது ப்ராஸ்பரிட்டி கிரேஸுக்குள்ளேயே போய் நீ எப்படி வாழ்ந்தாலும் பரலோகம் போலாம். இதை பார்க்கும் போது இது ரொம்ப வேதனைக்குரியது. பிப்ளிக்கல் கிறிஸ்டியானிட்டி அது கிடையாது. பவர். கிறிஸ்டியானிட்டி இஸ் பவர். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் பவர். மற்றவங்களை இம்பாக்ட் பண்ணணும், மற்றவங்க வாழ்க்கையை மறுரூபமாக்கணும். உங்களை பார்க்கும் போது உங்களை மாதிரி மாறணும்ன்ற ஒரு எண்ணம் இயக்கம் அப்படி பத்திக்கிட்டு எரியணும். வாழ்ந்தா அப்படி வாழணும். அப்படி இல்லை நான் பைபிளை மூடி ஓர வச்சுக்கிட்டு அப்படியே உலகத்துக்கு வாழ்ந்துட்டு போயிடும். பைபிளை எடுத்துட்டா இயேசுவை போல வாழணும். அவ்வளவு. மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துறா உங்க கிறிஸ்தவ ஜீவியமே வேஸ்ட் சார். தனக்கு மட்டுமே ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு போறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பிரயோஜனம் பரலோகத்துல உங்களுக்கு அங்கீகாரமும் கிடையாது. ஒரு மீன் பிடிக்கிற பேதுருவை எடுத்த ஆண்டவர் தேசத்தை அசைக்கலையா? பாக்குற ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரி வரணும்னு நீங்க ஒவ்வொருவரும் அப்படி மாறணும். தேசம் சந்திக்கப்படணும்னா ஒவ்வொருவரும் ஸ்தேவானை போல, பிலிப்புவை போல, பவுல போல, பேதுருவை போல எழுமனதான் உண்டு. ஒரு அபிஷேகத்தோடு வல்லமையோடு பரிசுத்த ஆவியுடைய வரங்களோடு எழும்பணும். பிரசங்கம் பண்ணா அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணும். ஜெபம் பண்ணா அந்த இடத்துல ஒரு அசைவு ஏற்படணும். ஆதி திருச்சபை ஜெபிக்கும் போது இடம் அசைஞ்சது. அந்த அசைவு எங்க போச்சு இப்ப? அது போல நீங்க உங்களுடைய சாட்சியில என்னுடைய லைஃப் ஸ்டைல் அதுதான். கத்து வாழ்ந்தா ஒரு இம்பாக்ட் இருக்கணும். ஊழியம் செஞ்சா ஒரு இம்பாக்ட் இருக்கணும். சும்மா போனோம் நானும் ஒரு பிரசங்கம் பண்ணேன் அப்படி பைபிள் அழகா ரெவலேஷன் கொடுத்துட்டு வர்றதுலாம் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஜனங்களுடைய வாழ்க்கை தொடப்படணும், ஆட்கொள்ளப்படணும். அவங்க கர்த்தருக்குள்ள இன்னும் எழும்பணும். ஒரு வைராக்கிய வெறி அவங்களுக்குள்ள வரணும். நானும் கர்த்தருக்காக ஏதாவது சாதிக்கணும் என்ற ஒரு அது அவங்களுக்கு தூங்கவே விடாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப அருமையா உங்களுடைய சாட்சியை சொன்னீங்க. அடுத்து நம்ம கேள்வி பதில் செக்ஷன். சரி.